இயர்லி 19th செஞ்சுரியில டெம்பரன்ஸ் சொல்லப்படுற ஒரு மூவ்மெண்ட் வந்து இங்கிலாந்துல இருக்க சில ரிலீஜியஸ் குரூப்பால ஆரம்பிக்கப்பட்டுச்சு. நீங்க ஆல்கஹால் எடுக்காதீங்க, ஆல்கஹால் எடுத்தா ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் பிரச்சனை, நீங்க ஆல்கஹால் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி பல பேர் வந்து இங்கிலாந்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஆல்கஹால் அடிக்ட் ஆயிருக்காங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா ஆல்கஹாலை விட்டுட்டு இவங்க எந்த சைடுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது ஹாட் சாக்லேட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். ஒரு கெஃபே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதுல வந்து ஹாட் கோகோ, ஹாட் சாக்லேட் எல்லாம் விற்கப்பட்டு இருந்தது. மக்கள் எல்லாருக்குமே அது பிடிச்சது. அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சாங்க. இதை ஆரம்பிச்சவரு ஜார்ஜ் கேட்பரி ஜூனியர் அப்படின்றவரு. 19th செஞ்சுரியில கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஹாட் சாக்லேட்ன்றது பிரிட்டன்ல இருக்க எல்லாருக்கும் பிடிக்குது. எல்லாருமே ஆல்கஹாலுக்கு ஆல்டர்னேட்டிவா இதை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இதை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்க கேட்பரின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுல இருந்து மீற கோகோ பட்டர் இருக்கும்ல, அதை பேசிக்கா எடுத்து வந்து தூக்கி போட்டுருவாங்க. பட் பிசினஸ் மேன் அப்படி யோசிக்க மாட்டாங்களே, இதுல இருந்து எப்படி ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த கோகோ பட்டர் வந்து நல்லா இருக்கு சாப்பிடவும். எதனால இந்த கோகோ பட்டரை சாலிடிஃபை பண்ணி சாக்லேட்டா விற்க கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருக்கு. அங்கதான் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கேட்பரி டைரி மில்க் உருவாகுது. இதை வந்து சாக்லேட்டா உருவாக்கி எல்லாருக்கும் தராங்க. சேல்ஸ் வேற லெவல்ல போகுது. இங்கிலாந்துல இருக்க எல்லாருக்குமே கேட்பரி டைரி மில்க்னு சொல்லப்படுற இந்த சாக்லேட் வந்து பிடிச்சு போயிடுது. அத்தனை பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலாந்துல அந்த டைம்ல நிறைய கம்பெனி இருந்தாலுமே எல்லா கம்பெனியும் அடிச்சு தள்ளிட்டு கேட்பரி டைரி மில்க் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வர ஆரம்பிச்சாங்க. கேட்பரின்னு சொல்லப்படுற இந்த கம்பெனி வந்து உலகம் ஃபுல்லா டக்கு டக்குன்னு ஃபேமஸ் ஆகுது. ஆஸ்திரேலியால அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ்திரேலியால வேற லெவல்ல போகுது. ஜூலை 1948 வந்து கேட்பரி இந்தியாக்குள்ள வராங்க. இந்தியாக்குள்ள வந்து ஆரம்பிக்கும் போது இந்தியால அதிகமா ஸ்வீட்டுக்கு வந்து இங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவ்வளவு ஸ்வீட்ஸ் வந்து இருக்கு. நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸ்வீட் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். கேட்பரி உள்ள வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து குழந்தைகளுக்கானது. என்னைக்குமே இந்தியாவை பொறுத்த வரையுமே ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா அதுக்கு சாக்லேட்டை கொடு, ஒரு குழந்தை நல்லா படிச்சதுன்னா அதுக்கு சாக்லேட் கொடு. எல்லா இடத்துலயும் ஸ்வீட் எடுக்கிற பழக்கம் இருக்கும், ஆனா அது குழந்தைகளுக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஊர்ல இருந்துகிட்டு இருக்கோம். பல வருஷ காலகட்டமா குழந்தைகளை பேஸ் பண்ணி தான் கேட்பரி டைரி மில்க் வந்து போயிட்டு இருந்தது. அந்த டைம்ல எப்படி இந்த ஆடியன்ஸை பிடிக்க முடியும்? இப்ப நீங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குது சாப்பிடு அப்படின்னா அது நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. அது என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பேர் சில பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் உங்களுக்கு கொடுக்கறது உங்க பேரண்ட்ஸ் தான். அவங்க தான் அந்த பொருளை வாங்கி தரணும், நீங்களா வாங்க மாட்டீங்க. அப்படின்னும் போது அந்த பேரண்ட்ஸை டார்கெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. அந்த டைம்ல இந்த மாதிரி சுகர் கண்டென்ட்லாம் எடுக்கக்கூடாது, சாக்லேட்லாம் சாப்பிட்டா கேவிட்டி வரும், அதிகமான வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த டைம்ல வந்து இந்தியா அதிகமா போயிட்டு இருந்துச்சு. அப்படின்னும் போது பேரண்ட்ஸை டார்கெட் பண்ணணும்னா பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இந்த இது வாங்கி கொடுத்தனா என் குழந்தைக்கு இது நல்லா இருக்குமா, என் குழந்தைய ஹெல்த்துக்கு இது நல்லா இருக்குமா அப்படின்ற நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. பட் சாக்லேட் அப்படின்றது குழந்தைகளோட ஹெல்த்துக்கு கிடையாது. அது சாப்பிட்டா எந்த ஒரு ஹெல்த்தியான விஷயங்களும் கிடையாது. ஒரு மனுஷனோட உடம்புக்கு ஒரு நாளைக்கு 25 கிராம் சுகர் எடுத்துக்கலாம் அப்படின்னு WHO சொல்றாங்க. பட் என்ன கேட்டா ஒரு மனுஷனுக்கு சுகரே தேவையில்லை. ஒரு நாளைக்கு சுகரே இல்லாம கூட மனுஷன் இருக்கலாம். சுகர் அதிகமா சாப்பிட்டா அது உடம்புக்கு கெடுதல் தான் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். சைட்ல வந்து எங்க கருத்தையும் நான் போட்டுட்டேன். ஒரு ப்ராடக்ட்டை நம்ம எப்படி சேல் பண்றோம் அப்படின்றது தான் இருக்கு. எப்படி இதை கொண்டு போறது, எப்படி இதை வளர்க்கறது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அப்சரா நட்ராஜன் சொல்லப்படுற இந்த 2 பென்சிலை வச்சு நம்ம ஸ்கூல்ல வந்து சண்டை போட்டிருப்போம். என்னோட பென்சில் தான் பெருசு, உன்னோட பென்சில் தான் பெருசு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருப்போம். பட் அப்சரா நட்ராஜன் சொல்லப்படுற இந்த 2 பென்சிலுமே ஒரே கம்பெனியோடது தான். ஆனா அவங்க ப்ரொமோட் பண்ணும்போது வேற இதை வந்து இது பண்ணுவாங்க. மல்டி பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இதை பாத்தீங்கன்னா இது வந்து மெல்லிசா எழுதும், ஒரு இதுல வந்து ரொம்ப டார்க்கா எழுதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னும் போது நீங்க எந்த விதமான ஆடியன்ஸை நீங்க வந்து இது பண்ண போறீங்க அப்படின்றது. குழந்தைங்க சாப்பிடுவாங்க, குழந்தைங்க மட்டும் தான் சாக்லேட் சாப்பிடுவாங்கன்ற இடத்துல டைரி மில்க் என்ன பண்ணாங்கன்னா, கேட்பரி கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, என் பையன் பாஸ் ஆயிட்டான், இந்த டைரி மில்க் எடுத்துங்க, இந்தாங்க தீபாவளி வந்துருச்சு டைரி மில்க் வாங்கிக்கங்க, கிறிஸ்துமஸ் வந்துருச்சு டைரி மில்க் வாங்கிக்கன்னு சொல்லி பெரிய பசங்க சாப்பிடுற மாதிரி ஒரு மேட்ச்ல ஒரு பொண்ணு டைரி மில்க் எடுத்துட்டு போயிட்டு பிளேயர் கிட்ட கொடுக்குற மாதிரி பல அட்வர்டைஸ்மெண்ட்டை பெரியவங்க அடல்ட் சாப்பிடுற மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்மளோட மைண்டுக்கு வந்து இது வந்து குழந்தைங்க சாப்பிடறதுல போலயே, பசங்களும் சாப்பிடலாம் போலயே, பெரியவங்களும் சாப்பிடலாம் போலேன்றது நமக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. கேட்பரி எந்தெந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் கேப் கிடைக்குதோ எல்லா ஃபெஸ்டிவல்லையும் ஒரு செலிப்ரேட் பண்ற மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல்ல கேட்பரி டைரி மில்க் வச்சிருவாங்க. சந்தோஷமான செலிப்ரேட் பண்ற இடத்துல கேட்பரி டைரி மில்க் இருக்கும் அப்படின்ற மாதிரியான கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா கேட்பரி டைரி மில்கோட சேல்ஸை இந்தியால உயர்த்திக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு பையன் தன்னோட லவர் கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணணும்னா டைரி மில்க் சில்க் வச்சுக்க அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் டைரி மில்கை வந்து ஒரு லவ்வை ஷேர் பண்ணிக்கிற ஒரு விஷயமா வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் டைரி மில்க் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருந்த கேட்பரி டைரி மில்க்கு வந்து விழுந்த ஒரு அடினா 2003ல டைரி மில்க் பேக்கெட்ஸ்ல எல்லாத்துலயுமே
இந்த புழு வந்து எடுக்கப்படுது, புழு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வந்துச்சு. ஒரு கடைக்காரர் என்ன பண்றாருன்னா டைரி மில்க் பாக்கெட்டுக்கு பக்கத்துல லைட்டா புழு இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. டைரி மில்க் பாக்கெட்டை பிரிச்சு பார்த்தா உள்ள புழு இருந்திருக்கு. ஏடா புழு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைரி மில்க் பாக்கெட்டை பிரிச்சு பார்த்தா அதுலயும் புழு இருந்திருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா எடுத்துட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. அவர் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுல புழு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருது. இதை எல்லா டிவி சேனல் வந்து கவர் பண்றாங்க. இது வந்து நாடு ஃபுல்லா பெருசா வந்து போகப்படுது. டைரி மில்க் பாக்கெட்ல புழு இருக்கான்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிக்குது. ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா இது பெருசானதுக்கு அப்புறமா டைரி மில்க் எடுத்துட்டு போய் செக் பண்ணா அதுல புழு இருந்திருக்கு அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. கேட்பரி கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா இது எங்க கிட்ட பிரச்சனை கிடையாது, நாங்க இதை மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஒரு புழு இருந்துச்சு அப்படின்னா நாங்க மேனுஃபேக்சர் பண்ணும்போது அது இறந்து போயிடும், இது எங்களோட ஃபால்ட் கிடையாது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இது அங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டு சப்ளை பண்றாங்கல்ல, ஒரு கடைக்கும் ஒரு இடத்துல இருந்து சப்ளை பண்றாங்கல்ல, ஒரு குடோன்ல வச்சிருக்கும் போது அங்க ஆயிருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா 2003 டைம்லலாம் கேட்பரி டைரி மில்க் வந்து இப்ப நீங்க பாக்குற மாதிரி கிடையாது. அப்ப வந்து ஒரே ஒரு கவர் மட்டும் தான் இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு ரேப்பர் இருக்கும், அதுக்கு உள்ள வந்து ஒரு சும்மா ஒரு பேப்பர் வச்சு சுத்தி இருப்பாங்க, அதுக்குள்ள வந்து கோல்டன் பேப்பர் மாதிரி ஒன்று வச்சு மொத்தமா 3 பேப்பர்ஸ் வச்சு மூடி இருக்க மாதிரி இருக்கும்ல இப்ப இருக்க டைரி மில்க். அப்ப அப்படி கிடையாது. அப்ப நார்மலான சாக்லேட் மாதிரி டைரி மில்க் ஓபன் பண்ணி சாப்பிடுற மாதிரி இருக்கும். இது அன்னைக்கு டெலிவிஷன்ல எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிக்குது. டைரி மில்க் சாக்லேட்ல புழு இருக்கான், அது சாப்பிட்டா பிரச்சனையான்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பரவுது. இது தீபாவளிக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, தீபாவளி டைம்ல அதிகமான ஸ்வீட் வாங்குவாங்க, டைரி மில்க் கண்டிப்பா வாங்குவாங்க. எல்லா டைம்லயும் அவங்களோட சேல்ஸ் வேற லெவல்ல இருக்கும். பட் 2003ல தீபாவளிக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததால தீபாவளியில அவங்களுக்கு சேல்ஸ் எதுவுமே ஆகல. கரெக்டா 20ல இருந்து 30% சேல்ஸ் வந்து கீழே படுத்து போச்சு 2003 தீபாவளி டைம்ல. அடுத்த 6 மாசத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அடுத்த 6 மாசத்துக்கு அவங்களோட சேல்ஸ் வந்து ரொம்ப மொக்கையா தான் போயிட்டு இருந்தது, அதிகமா இதே ஆகல. ஏன்னா மக்களுக்கு முன்னாடி இதுல புழு இருக்குமாம்பா அப்படின்ற ஒரு விஷயம் தான் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு பிளான் பண்ணதுதான் இந்த மாதிரியான பேப்பர்ஸ் உள்ள இருக்குல்ல, இன்னைக்கு எந்த சாக்லேட்லயுமே இருக்காது, டைரி மில்க்ல மட்டும்தான் உள்ள வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேப்பர், அந்த கோல்டன் கலர்ல பேப்பர், அதுக்கு மேல ஒரு இதை வச்சு எடுத்திருப்பாங்கல்ல. இது அந்த டைம்ல தான் வந்து ஒரு புதுசா யோசிச்சு இதுக்குள்ள புழு போக கூடாது, வெளில இருந்து ஒரு புழு போக கூடாதுன்றதுக்காக இவ்வளவு அளவுக்கு பேப்பரை சுத்தி டைரி மில்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யாருமே நம்பல, யாருமே இதை வாங்க முன் வரல. ஏன்னா இது வந்து முன்னாடியே உள்ள புழு இருக்கான்னு தான் மக்கள் எல்லாமே இருந்தாங்க. அந்த டைம்ல அமிதாப் பச்சன் அதிகமா காசு கொடுத்து அவரு கேட்பரி டைரி மில்கோட அம்பாசிடரா மாத்தி, அமிதாப் பச்சன் யாருன்னா இன்னைக்கு ரஜினிகாந்த் தமிழ்நாட்டுல இருக்காருல்ல, அது மாதிரி பாலிவுட்லன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து அந்த ஆட்ல நான் டைரி மில்க் சாப்பிட்றேன், ரொம்ப வந்து ஸ்வீட்டா இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆட்ல வந்து அதிகமான ஆடை வந்து கொடுக்க வைக்கிறாங்க. அமிதாப் பச்சன் அத்த ஆட்ல வராது. அதுக்கப்புறம் அவ்வளவு டைரி மில்க் ப்ரொமோட் பண்றாங்க. எல்லா ப்ரொமோஷனையும் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டையும் டைரி மில்க் வந்து பண்றாங்க. அத்தனை பேரை வச்சு இந்த ஸ்கூல் பசங்களாம் இருப்பாங்கல்ல, அந்த ஸ்கூல் பசங்க ஸ்கூல்ல இருந்து கூட்டு போய் நாங்க இந்த மாதிரி தான் மேனுஃபேக்சர் பண்றோம், இதுல எந்த பொருளும் கிடையாது, இவ்வளவு சூப்பரா வந்து மேனுஃபேக்சர் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டைரி மில்கோட சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் இருந்தாலுமே டைரி மில்க் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா கூட கள்ளக்குறிச்சி நினைக்கிறேன் ஒரு வீடியோ கூட இன்டர்நெட்ல போன வருஷம் வந்து வைரல் ஆயிட்டு இருந்தது. அதுல வந்து புழு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம், ஒரு டைரி மில்க் சாக்லேட்ல அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்தது. பட் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல அப்படி இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ டைரி மில்க் வந்து உடம்புக்கு நல்லதா கெடுதலா, டைரி மில்க் வந்து இவ்வளவு சூப்பரா வளர்ந்துகிட்டு இருக்காங்களே, எல்லாருமே ஸ்வீட் எடுத்துக்கிறாங்களே, கொண்டாடுறாங்களே, ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறாங்களேன்னு கேட்டீங்கன்னா டைரி மில்க் இல்ல எந்த சாக்லேட்டுமே உடம்புக்கு நல்லது கிடையாது. கொஞ்சமா எடுத்துக்கலாம், கொஞ்சமா வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறேன், இல்லை நான் வந்து இவ்வளோ வந்து கொஞ்சம் போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் சாக்லேட் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்றது வந்து ஓகே. பட் சாக்லேட் தான் வந்து ஃபுட்டாவே சாப்பிடுவேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. சாக்லேட் அவ்வளோ சாப்பிடுவாங்க, குழந்தைங்களுக்கு அவ்வளோ சாக்லேட் கொடுப்பாங்க, அது உடம்புக்கு நல்லது கிடையாது. சாக்லேட்ஸை குறைக்கணும். சாக்லேட்ல என்னங்க இருக்கு, சுகர் இருக்கு, கூல்ட்ரிங்க்ஸ்ல சுகர் இருக்கு, சுகர் உடம்புக்கு நல்லது கிடையாது. நான் சுகர் நீ கிட்டத்தட்ட 1 மாசம் கிட்ட ஆகுது, அவ்வளோ சுகர் சாப்பிட்டு இருந்தேன். நான் ஒரு வீடியோ வந்து 1 வருஷம் கழிச்சு போடுவேன், அது என்ன வீடியோன்னு உங்களுக்கு அப்போ புரியும். ஸோ கேட்பரி டைரி மில்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது டாபிக் இந்த மாதிரி நான் பேசணும் அப்படின்னா சொல்லுங்க. அடுத்த வேலை பார்க்குறேன். பை ட்ரூப்ஸ்.